இன்னைக்கு நம்முடைய உஷா அவங்களுடைய பையன் திரு கண்ணன் அவனுடைய பிறந்த நாள். அதனால் இன்னைக்கு திருமதி உஷா அவங்க கண்ணனுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு நமக்கு அருட்பிரசாதம் அவங்க தான் வழங்குறாங்க. இன்னைக்கு இது தவிர என்ன கனிஷ்கா ராணியா தனிஷ்கா தேவிக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவளுக்கும் வாழ்த்து சொல்லுவோம். இது தவிர இன்னைக்கு பூஜைக்கு மலர் அலங்காரம் முழுக்க திரு ரிஷி ஒரு பகவான் அருளால் வேலைக்கு போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கி அதுக்கு முதல் செலவாக பகவானுக்கு மலர் வாங்க அவர் கொடுத்துருக்கார். ஆமாம், இப்படி எல்லாரையும் நம்ம பகவான் அருளால் நம்ம வாழ்த்துவோம். எல்லாரும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல இடத்துக்கு வரணும். பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்திற்கும் ரெண்டு விஷயம் பொதுவானது. என்ன விஷயம் பொதுவானது? எல்லா உயிரினத்திற்கும், இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் எல்லா உயிரினத்திற்கும் ரெண்டு விஷயம் பொதுவானது. என்னது? பிறப்பு இறப்பா. ஒன்று பசி, இன்னொன்று இறப்பு. நம்ம ஏற்கனவே ஜீவராசிக்கு தான் சொல்கிறோம். அப்புறம் பிறந்த பிறகு தானே ஜீவராசி, பிறகு முன்னுக்கு ஜீவராசி இல்லை. எல்லா உயிரினத்துக்குன்னா பிறந்த பிறகு தான் அது உயிரினம். ஒன்று பசி, இன்னொன்று இறப்பு. இந்த இறப்பை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இறப்பை யார் நினச்சி ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் நினச்சி ஒன்றும் செய்ய போகிறதில்லை, அவரும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஆனால் அந்த பசியை நாம் நினச்சா போக்க முடியும். யாராவது மனமும் வந்து ஒரு ஆளுடைய பசியை போக்கணும்னு நினச்சிட்டா பசியை போக்க முடியும். ஆனால் எல்லா உயிரினத்திற்கும் பொதுவாக இருக்கிற இறப்பை யார் நினச்சி எதுவும் செய்ய போகிறதில்லை. ஆனால் பசியை நம்ம போக்க முடியும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் கிட்ட நம்முடைய முதல் முறையாக தமிழகத்தில் உலகமெங்கும் முதல் முறையாக பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு ஒரு ஆசிரமம் தொடங்கப்பட்டது. பகவான் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டது. அந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சன்னியாசி பெண் அவங்க போய் பகவான்கிட்ட, பகவானை நான் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன், நம்முடைய ஆசிரமத்தோட ஆக்டிவிட்டிஸ்டி தான் லிஸ்ட்டு பாருங்கள். காலையில் 4 மணிக்கு நடை திறப்பு, அப்புறம் வந்து இது அடுத்தது அபிஷேகம், அடுத்தது தீபாராதனை, அடுத்தது புஷ்பாபிஷேகம் போற்றி, அப்படி வரிசை, அடுத்தது ஊதுபத்தி கொளுத்துறது, அடுத்தது விளக்கு கொளுத்துறது, அடுத்தது நாங்கள் வந்து எல்லோரும் அன்னதர்மம் பண்ணுறோம். இப்படி நிறைய லிஸ்ட் எழுதி பகவானே இதுக்கு உங்கள் உத்தரவு வேணும் தாங்க, லிஸ்ட்டு தான் லிஸ்ட்டு, ஆசிரமம் நடத்த போகிற லிஸ்ட்டு அப்படின்னா. பகவான் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதை குப்பையில் போட்டார். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆசிரமம் எப்படி நடக்கணும்னா நிறைய நாமம் சொல்லணும், நல்லா சாப்பிடணும். இந்த ரெண்டு தான் நம்ம ஆசிரமத்தினுடைய ஆக்டிவிட்டி. நல்ல நாமம் சொல்லணும், நிறைய நாமம் சொல்லணும். வந்துருவங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து நம்மளும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோதான் நம்ம ஆசிரமத்தை. வேற இங்கே என்ன பண்ண போறீங்க, அது இது இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டாரு சாமி. சாமியினுடைய இந்த உத்தரவை பின்பற்றி தான் நம்ம ஆசிரமம் நடக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா நாம சொல்கிறோம், நல்லா சாப்பிடும், நல்ல ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நிறைய வெரைட்டியாக சாப்பிடும். இப்போ கொஞ்ச நாளாக அந்த சிலிண்டர் பிரச்சனைனால ஒரு ஹோட்டலுக்காரன் ஆர்டர் எடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ எல்லா ஹோட்டலுக்காரும் ஃபோன் பண்ணுறான், சாமி சிலிண்டர் பிரச்சனை சால்வ் ஆகிட்டு, அதனால் இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் தரலான்னு. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து திருப்பி ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு களைகட்டும். நமக்கு என்ன பண்ணுறோம், நல்லா நாம சொல்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு சிலவருக்கு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அடுப்பில் போஞ்ச மாதிரி போஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னையா இது இப்படி சாப்பிட்டு வீடியோ போட்டு நம்மளை போட்டு இம்சப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் அதில் வந்து, என்னங்க நீங்கள் இப்படி வீடியோ போடுறீங்க, இப்படியெல்லாம் சாப்பிட்டு வீடியோ போடாதீங்க. அங்கே ஒரு அம்மா என்னென்னா, நான் எல்லாம் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் சாப்பிடவே மாட்டேன், ஏன் நீங்கள் இப்படி வீடியோ எடுத்து போட்டோம்னு யார் சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், யோகி ராம் சுரத்குமாருக்கு 68-70 ஆசிரமங்கள் இருக்குது உலகம் முழுக்க. எத்தனை ஆசிரமங்களில் இப்படி அன்னதர்மம் நடக்குது, எத்தனை ஆசிரமங்களில் அன்னதானம் நடக்குது. திருவண்ணாமலையில் நடக்குது, தினமும் 3 வேளை அன்னதானம் நடக்குது. வேறு எத்தனை ஆசிரமத்தில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு சில ஆசிரமங்களில் மாதத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் பண்ணுறாங்க. அதுவும் எவனாவது இழிச்ச வாங்கி சிக்கனாக பண்ணுவாங்க, வெளியூர்லேருந்து எவனாவது வந்து காசு கொடுக்குறேன்னா பண்ணுவாங்க. பல ஆசிரமங்களில் சும்மா ஒரு நாம கூட மாதிரி பண்ணுற இடங்களில் வெறும் பிஸ்கட்டு, 7-அப்பு, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சு பண்ணுறாங்க. வேறு ஒரு சில இடங்களில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு சின்ன இட்லி தர்மம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் மாதத்திற்கு 6 நாட்களும் பிரம்மாண்டமான அன்னதர்மமும்
தினமும் எத்தனையோ பேர் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் வயர் நிறைய சாப்பாடு, காஃபி, டீ எல்லாம் கொடுத்து அனுப்புறது நம்முடைய ஒரு ஆசிரமங்கிறது பெருமையோடு நாம் சொல்கிறோம். ஆனால் வெளியூர்லேருந்து அடிக்கடி வர்றவங்களாம் நம்ம வீடியோ எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதில்ல. அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்தாங்க, இன்னைக்கு அவங்க வந்தாங்க, ஜப்பான்லேருந்து ஜாக்கி சான் வந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்தாங்கன்னு நம்ம அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் இங்கே நடக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம வீடியோ போடுறோம். அது ஜனங்களுக்கு தெரியணும் நம்ம ஆசிரமம் எவ்வளோ ஆக்டிவாக நடக்குது, இவங்க புதுசாக வந்தவங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாங்கன்னு தெரியறதுக்காக நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த அன்ன தர்மம்ங்கிறது முக்கியம். பகவான் நமக்கு உபதேசித்தபடி எல்லா ஆசிரமங்கள்லையும் வந்திருக்க ஜனங்களுக்கு 2 விஷயத்தை தான் நம்ம தாராளமாக வழங்கணும். ஒன்று, அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு நாம ஜபம், நாம் அடிஷனலாக அவருடைய திருவடி பூஜையும் வச்சுருக்கோம், திருவடி சேவையும் வச்சுருக்கோம். இன்னும் ஒன்று, வயர் நிறைக்க செழிக்க சாப்பாடு. இந்த 2ம் நாம் பண்ணுறோம். ஸோ இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிக்கும் பொதுவான 2ல் ஒன்றை நம்ம மாற்ற முடியாது, ஒன்றை நம்மளால் சரி பண்ண முடியும். அந்த ஒன்று பசி. அந்த பசியை நாம் சரி பண்ணுறோம். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பட்டிக்கு கூட, நம்ம நாய்க்கு கூட நம்ம அந்த பசிகளை சரி பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தன் இருக்காங்க பின்னாடி, அது கரெக்டாக எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பிடுவோம். அதனால் எல்லா ஜீவராசிக்கும் பசியின்றி, பட்டினியின்றி, நோயின்றி, துன்பங்களின்றி இருப்பது ஒன்று தான் நம்ம லட்சியம். அதை தான் நம்ம இந்த ஆசிரமத்தில் செய்துட்ருக்குறோம். தொடர்ந்து செய்வோம். எதிர்ப்புகள் நிறைய வரத்தான் செய்யும், எல்லாம் நிறைய செய்யத்தான் செய்வோம். பகவான் யோகி ராம் சுரத் மாதிரி சொன்னார், நான் பணக்காரங்களை ஸ்பெஷலாக உபசரிக்கிறேன். ஏன்? பணக்காரன் தானே காசு கொடுக்குறான், எல்லாரும் சாப்பிட்றதுக்கு, அன்ன தர்மம் போடுறதுக்கு அவன் தானேயா காசு கொடுக்குறான். அவங்ககிட்ட நான் நல்லா உபசரித்தா தானே அவன் காசு கொடுப்பான்னு சாமியே சொன்னார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே அன்ன தர்மம் நடக்கிறத பார்த்துட்டு பெரிய வள்ளலாதி வள்ளல்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், சாமி நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நாங்கள் விட்டா நாங்கள் எல்லாம் பிடுங்கி அங்கே தந்துருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு வயலையும் காண நம்ம அதை எதிர்பார்க்குறதில்ல, நம்ம கை காசு போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தனும் வரமாட்டான், ஒருத்தனும் செய்ய மாட்டான். ஏன்னா நீ எந்த கோயிலில் கொண்டு என்னத்தை வேணாலும் கொடு, அது பேருக்கும் புகழுக்கும் கொடுப்பேன். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் எதை கொடுத்தாலும் உனக்கு பெரிய பேரும் புகழும்னு நாங்கள் தரப்போகிறதில்ல. சாமி கழுத்தில் நடக்க மாலை தூக்கி உனக்கு போடவோ, இல்லை அவருக்கு துண்டை தூக்கி உனக்கு போடவோ, இல்லை அதை இங்கே பெரிய பொன்னாடையை தூக்கி உனக்கு போட்டு படத்தெல்லாம் காட்டவும் நாங்கள் அதெல்லாம் செய்ய போகிறதில்ல. பகவானுக்கு தெரியும் என்ன செய்திருக்கேன்னு, அவர் உனக்கு அருளும் அருளாசியும் உன்னுடைய வாழ்க்கையில் வளம் நலமும் தருவார். அந்த நம்பிக்கை இருக்கு. நான் தந்து உனக்கு எதுக்கு, நான் தந்தா அவனுக்கு நிறையுமா? அப்போது இங்கே நீங்கள் செய்தால் பகவான் செய்வார். அதுக்காக நம்ம யார்ட்டையுமே கை நீட்டி நிற்க போகிறதில்ல. அப்போ அது யார் செய்யணுங்கிறதுக்கே அவர் தீர்மானிப்பார். யாருக்கிட்ட வாங்கணும், யார் கொடுக்கணும், யார் மூலமாக அந்த பலனை மக்களுக்கு வழங்கணுங்கிறத அவர் தீர்மானிப்பார். அதனால் எவன் நினச்சாலும் இங்கே ஒன்றும் செய்திட முடியாது. அதுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் இருக்கிறவன் செய்வான். நாம் யார் செய்தாலும் செய்யாட்டாலும் நம்ம தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு இந்த அருட்பிரசாதம் வழங்குறதுக்கு திருமதி சுஷிலா அவங்களுடைய புதல்வி உஷா ராணி தானே, உஷா ராணி, அவங்களுடைய புதல்வன் திரு கண்ணன், அவருக்கு அடுத்த கல்யாணவர் ஆக போகுது, புது மாப்பிள்ளை. அவர் இன்னைக்கு அன்னதர்மம் இன்னைக்கு பண்ணுறாரு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அந்த அன்ன தர்மம் பண்ணுறவங்க அவங்க வந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, அவங்களுக்கு வர முடியல, ஒரு முக்கியமான காரியம். அவங்கள நாம் எல்லாரும் வாழ்த்துவோம். இன்னும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு பகவான் கிருபையாலே அந்த திருக்குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும். வாழ்க வாழ்க. யோகி ராம் சுரத்.